அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்கே சார் போகிறது? சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார். இதுக்காக தான் சார் படிப்பை விட்டு வேலையை விட்டு இங்கே வந்து ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் பாருங்கள் சார், கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்கள் சார். இதுக்காக தான் சார் நான் ஐடி கம்பெனி வேலைலாம் விட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் சார், ப்ளீஸ் சார். சார் 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 10,000 என்ன பண்ணலாம்? நீ சரக்கு அடிச்சே ஆகணும். ஏடிஎம் வேறு க்ளோஸு, நீ சில்லறை வேறு கொடுக்க மாட்டானுங்க. எவ்வளோ இருக்கு? 10, 20, 30. சரக்குக்கு 10 ரூபா குறையுது. என்கிட்ட கேட்கலாமா? கொடுப்பானுங்களான்னு தெரியலையே. மொக்க பண்ணிட்டானுங்கண்ணா. ஐயோ, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், செத்தோம், முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. இவ்வளோ கடனை வச்சுக்கிட்டு நம்ம வாழணுமா? சே, எவ்வளோ பிறகு வச்சு இதுக்கு சாப்பிட தான் ஒரே வழி. ஹெட்ஸ் விழுந்தா வாழலாம், டெயில் விழுந்தா சாவலாம். இதுதான் கடைசி. ஐயோ, டெய்ல்ஸ் ஹெட்ஸார்னா என்ன கேட்டிருக்காங்க. நீ சரக்கு அடிக்க முடியாது போலையே. என்ன பண்ணுறது? கடவுளே மானம் நம்பிக்கைன்னு சொல்லாரு போல. எல்லாம் நேரம். ஹலோ தலைவரே, நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் தலைவரே. சரிடா, இந்த 10 நிமிஷம் வண்டி வந்துடும். கொடுத்து கிளம்பிட்டே இரு. 1 கோடி ரூபா புது கரன்சிடா, ஜாக்கிரதை. தலைவரே சீக்கிரம் அனுப்புங்க தலைவரே, எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் தலைவரே. உள்ள கடிக்கார வேற, பார்த்து செய்யுங்க தலைவரே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, பார்த்துக்கலாம் விடு. ஐயோ, இந்த ஆள் ஹெல்ப் பண்ண போய் நம்மள வேற மாட்டி விட்டான் போலயே. ஹலோ தலைவரே, போலீஸ் வந்துட்டாங்க தலைவரே. ஒன்றும் பதறாத, அங்கேயே பேக ஓரமா வச்சுட்டு போ. பசங்களை அனுப்புறேன். சரி தலைவரே. மாட்டிக்காதடா. சரி சரி. வச்சு தொலைக்காதடா. சரி. உடனே அங்கிருந்து கிளம்பு. சரிங்க தலைவரே. புரியுதா? சரி. போனை வைக்கிறேன். சரி தலைவரே. சரக்கு அடிக்காம கடையா சத்து யாரா கேரம் போயிடுச்சு. டேய் நில்றா, ஏன்டா ஓடுற? டேய் டேய் நில்றா. அத்தி போலீஸ் ஒரு அசோகே சரக்கு அடிச்சு மாட்டிருந்தா இவனி வர தனியாக போய் வச்சிருக்கணும். எல்லாம் நல்லது தான். சரி சரி. எஸ். ஹே